நாளைக்கு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு வரேன்னு பிரீதா கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது கூட்டிட்டு போயிடணுமே. எப்படி கூப்பிடலாம், என்ன பண்ணலாம்? சந்துரு, கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து ஆண்டி கிட்ட பேசிட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. வழக்கமா அப்படித்தானே பண்ணுவ, இப்ப என்ன சட்டன்னு கிளம்பி வந்துட்ட? அவசரமா ஒரு ப்ரொபோசல் டாக்குமெண்ட் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். இந்த ஹார்ட் பீட் ஆப்பை சக்ஸஸ் பண்ணாலும் பண்ணோம், ஒரே மெடிக்கல் என்கொயரியாவே வந்துட்டு இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்றதுக்கு டாக்டர் அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கு. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, டாக்டருக்கு படி டாக்டருக்கு படின்னு. அப்பவே பேசாம படிச்சிருக்கலாம். எங்க கேட்டேன், அப்ப நல்லா ஊரை சுத்திட்டு இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம்? ஏன், என்ன விஷயம்? நாளைக்கு எதுவும் ப்ரோக்ராம் வச்சுக்காத, நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏய் ஸ்வேதா, இப்படியெல்லாம் திடீர் நீ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாத. நான் முன்னாடி மாதிரி ஃப்ரீயாலாம் இல்ல. நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும்னா நீ 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அந்த கம்பெனியே என் அப்பா கம்பெனி. அந்த கம்பெனி வேலையில இருந்து உன்னை நான் கூப்பிடுறதுக்கு 1 வீக் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? நோ வே. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஸ்வேதா, அங்கிள் வேற இப்ப ஆபீஸ்க்கு வரதே இல்லை. நான் தான் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியில எனக்கு என்ன ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றாங்க, நான் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். இருந்துட்டு போட்டும். கண்டிப்பா நீ என் கூட நாளைக்கு வரணும் சந்துரு. சரி, எங்க போகணும்? குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு துடிக்கிற, அதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டியா? என் அம்மா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நாம போய் அந்த டாக்டரை பார்க்கணும். ஸ்வேதா, எங்க அம்மா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த வீக் அவங்கள வேற போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே. சந்துரு, அது ஏன் ஆண்டியோட நம்பிக்கை, இது உன் ஆண்டியோட நம்பிக்கை. 2 பேரோட நம்பிக்கையும் நம்ம ஹானர் பண்ணணும். ஓகே? சரி, யாரு நம்பிக்கை வேணாலும் நான் ஃபாலோ பண்றேன். ஆனா எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு, அது போதும். ஏன்னா இதுக்கு மேலலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. சரி, ஓகே, நாளைக்கு எப்பன்னு சொல்லு, நம்ம போலாம். சந்துரு, வேண்டாம். எங்க போற? கிட்ட வராத. இங்க பாரு. எங்க? சந்துரு, வேண்டாம். எங்கடி ஓடுற? இல்ல ஸ்வேதா, ஏய் நில்லுங்கற. கடவுளே, பரிகாரம் இல்லாத கெட்ட நேரமே இல்ல. கடவுள் அருள் இல்லாம எந்த நல்லதும் நடக்கிறதும் இல்ல. என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள ஒரு பாரம், ஒரு சஞ்சலம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் நான் எனக்காக வேண்டிக்கிட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என் பசங்களுக்காக மட்டும்தான். அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. உன்னதான் நம்பி இருக்கேன். ஐஷு, அம்மா, எங்க கிளம்பிட்ட? என்னம்மா புதுசா இப்படி ஒரு கேள்வி? என்ன இதுல புதுசா இருக்கு? எங்க கிளம்பிட்டேன்னு ஒரு சாதாரண கேள்வி, அதுக்கு பதிலா கேள்வியை தான் கொடுப்பியா? சச்சா, அப்படி இல்ல. என்னோட அம்மா கிட்ட இருந்து புதுசா வர வார்த்தையா இருந்துச்சே, அதான் கேட்டேன். இத பாரு, அப்போ தினமும் நீ எங்க போறேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? மா, புதுசா இருக்குன்னு தான் சொன்னேன், என்ன கேட்கவே கூடாது நான் சொன்னேன். ஆமாமா, நவடேஸ் ஆல் சில்ட்ரன் இப்படிதான். உரிமையா கேக்குறவங்கள எதிரியா மாத்திடுவாங்க. அத்தை,
அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதாவது ஆசிட கலந்து வார்த்தைய விட்டீங்க அவ்வளவுதான். அப்புறம் பிரியா கிட்ட சொல்லி தப்பு தப்பா இங்கிலீஷ் டியூஷன் எடுக்க வச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, யூ கண்டினியூ. மா இப்ப நேரா ஆபீஸ் தாமா கிளம்பிட்டு இருக்கேன். ஆபீஸ் தானே போற? ஆ. இங்க பாரு, என் கார்லயே வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். யூ கரெக்ட். அத்தை மா இப்படி எல்லாம் பேசுறதுனால என்ன மீன் பண்ண வரீங்க? இதுல என்னடி மீன் பண்ண வேண்டி இருக்கு? 2 பேரும் ஒரே ஆபீஸ்க்கு போறோம், ஒரே கார்ல போலான்னு தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மா தப்பா தெரியலமா, ஆனா இத்தனை நாளா நான் என்னோட பைக்ல போயிட்டு என்னோட பைக்லயே தானே வரேன். இப்ப திடீர்னு கார்ல வா போலாங்கிறீங்க. எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டு போகுதுல்ல. இவகிட்ட எப்படி ஓபனா இனிமே இப்படிதான்னு சொல்றது? என்ன கேள்வி வந்து போகுது? அம்மா அக்கறையா கார்ல வாடி போலான்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஜாலியா போவியா? அதை விட்டுட்டு அத்தை அமைதியா இருக்கீங்களா? மா நான் நேரடியாவே சொல்றேம்மா, உங்க கூட நான் கார்ல வரல. நீங்க வேலை விஷயமா எங்கெங்கயோ போயிட்டு அப்புறமா ஆபீஸ் போவீங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு நான் திரும்ப வெளியே வரணும்னா உங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதான் ஏன்னு கேக்குறேன். எதுக்கு வெளியில போகணும்? வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு தான் நீ என் கூடயே வா வந்து போன்னு சொல்லிட்டு இருக்க. மா சொல்லுடி, என்னடி உன் பிரச்சனை? ஐஷு, பொன்னி சொல்றதும் சரிதானே. காலம் கெட்டு கிடக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு நீ, கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறது தப்பு இல்லல்ல. ஐஷு, சொன்னா கேளு. ஏமா என்னமோ மாதிரி பேசுறீங்க? ஆபீஸ் விட்டா நான் போற ஒரே இடம் அண்ணனோட கடை தானே. இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அங்க போவேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அண்ணன் பாவம், நானும் போறத நிறுத்திட்டா அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஐஷு, நான் இப்போவாது அப்படி சொல்லுவேனா? சரி, நீ அங்க போயிட்டு வா. அம்மானா அம்மாதான். போயிட்டு வா. ஆ. ஐஷு, என்னம்மா? பாத்து பத்ரம், பாத்து போயிட்டு வா. இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ. என்ன மிஸ்டர் வேலுச்சாமி, சௌக்கியமா? யாரு யாரு யார் நீங்க? எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க போல பேசுறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச குரலா தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாது வேலுச்சாமி, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பொன்னியையும் தெரியும், புதுசா வந்திருக்கிற உறவு மாயா அலஸ் மலரையும் தெரியும். மலர தெரியுமா? ஹலோ, நீ யாருமா? ஏன் சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன இவரு மலருங்கிற மாயாவை தெரியும்னு சொன்ன உடனே பெருசு இப்படி ஆடி போயிடுச்சு. ஆடட்டும், அப்படியே பீச்சை கண்டினியூ பண்ணி இவருக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் வேலுச்சாமி, எது சம்பந்தம் இல்லாத விஷயம்? மாயாங்கிற மலர் உங்க சொந்த ஊருக்கே வந்தா பரிவட்டத்துக்காக போட்டி போட்டா, ஆனா அவளுக்கு நீங்க பரிவட்டம் கட்டாம பொன்னிக்கு பரிவட்டம் கட்டினீங்க. மாயாவை வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டினீங்க. ஆனா பின்னாடியே ரகசியமா சென்னைக்கு கிளம்பி வந்து மாயா ஆபீஸ்ல அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நின்னீங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா மிஸ்டர் வேலுச்சாமி? ஏமா யாருமா நீ? இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்?
இதெல்லாமும் தெரியும். இதெல்லாம் யார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும் மிஸ்டர் வேலுச்சாமி. ஏம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்ன வேணாலும் பண்ணுறம்மா. ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. பொன்னியை தெரியுங்கிற, பொன்னி குடும்பத்தில் எல்லாரையும் தெரியும்னு சொல்கிற. இந்த விஷயமெல்லாம் பொன்னிக்கு தெரிஞ்சதுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே பேசிடுமா. ஐயோ கடவுளே. அம்மா அம்மா ஹலோ மிஸ்டர் வேலுச்சாமி. வேலுச்சாமி, தண்ணி தண்ணி. ஐயோ ஐயா 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 என்னாச்சுங்கய்யா என்னாச்சுங்கய்யா? நீ போய் தண்ணி கொண்டு வா போ. ஐயா ஐயா ஐயோ ஐயா என்னாச்சு? சீக்கிரம் கொண்டு வா. ஐயா தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கய்யா. என்னங்கயாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன இது? என்ன நடந்துச்சு? பேசிட்டே இருந்தவரு சட்டுன்னு அமைதியாயிட்டாரு. என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஆனா ஒரு செம்ம மேட்டரை சொல்லிட்டு போயிருக்காரு. மாயாதான் மலருங்கிற விஷயம் பொன்னிக்கு தான் தெரியக்கூடாது. பொன்னிக்கு தெரிஞ்சா வேலுச்சாமி உயிரே விட்டுருவாரு. எவ்வளவு பணம் வேணாலும் தருவாரு. பொன்னிக்கு தெரியாதபடி வேலுச்சாமிக்கு மாயாவோட உறவுனா அது என்ன உறவா இருக்கும்? சரி, இப்பதானே ஆட்டுத ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறேன். வேலுச்சாமி, நீங்க தான் இனி என்னோட மேஜிக் லேம்ப், இந்த பூஜாவோட அற்புத விளக்கு. எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு சந்திரு. ஓகே டாக்டர். எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. நீங்க 2 பேருமே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். உங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள ஏன் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்ளோ டென்ஷன் ஆயிக்கிறீங்க? ஸ்வேதாவோட அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு டாக்டர். அவளோட குழந்தைய பார்க்கணுன்னு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால தான் இந்த டென்ஷன் எல்லாமே. அது மட்டும் காரணம் இல்ல டாக்டர். சந்துருக்குமே குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம். அது எல்லாருக்கும் இருக்கிறதானே. நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். தேங்க்யூ டாக்டர். சரி நாங்க வரோம் டாக்டர். தேங்க்யூ. வா. தேங்க் காட். மனசுல ரொம்ப கவலையா இருந்த விஷயம் இப்பதான் சரியா இருக்கு ஸ்வேதா. நம்ம 2 பேருமே ஹெல்த்தியா இருக்கோம். ஆண்டி இன்னொரு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிருக்காங்களே. அது தேவைப்படாது ஸ்வேதா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த டாக்டரே பெரிய டாக்டரா தான் தெரியுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரச்சனை இருந்தா தானே வேற டாக்டரை போய் பார்க்கணும். இப்பதான் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வேற டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு? ஓ மை காட், மை ஃபோன் மொபைல டாக்டர் கிட்டே வச்சிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன ஹாப்பி நியூஸ்ல நானே தலகால் புரியாம இருந்தேன். நீ மட்டும் கேஷ்ல வந்திருக்க முடியும். சரி போய் எடுத்துட்டு வா. சரி. டாக்டர். எஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாக்டர். நான் உங்களை பொய் சொல்ல வச்சிட்டேன். அது பொய் இல்ல ஸ்வேதா. யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னா பொய் சொல்லலான்னு தி கிரேட் போயட் வள்ளுவரே சொல்லிருக்காரு. சந்துருவோட உயிர் அணுக்களை பத்திரமா எடுக்கிறதுக்காக தான் நான் செக்கப்கே கூட்டிட்டு வந்தேன் டாக்டர். சந்திரோட உயிரணுக்கள் பத்திரமா இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ so மச் டாக்டர். இன்செமினேஷனுக்காக மற்ற எல்லா ப்ராசஸுமே முடிஞ்ச உடனே நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். அடங்க மாட்டேன். இந்தாங்க. பவித்ரா, ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன்.
வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே சீமந்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னது பவித்ரா தங்கச்சிக்கு சீமந்தமா? சூப்பர் பாஸ், ரொம்ப சந்தோஷம். நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கூப்பிடுங்க. இது வரைக்கும் பண்ணாத வெரைட்டி எல்லாத்தையும் பண்ணி சமையல்ல நான் ஒத்தாளா நின்னு எல்லாத்தையும் பண்ணி போடுறேன். பா, அன்னைக்கு நீ இப்படிதான் சமைச்சுக்கிட்டு இருப்பியா? அன்னைக்கு நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுங்க, வெளியில இருந்து யாராவது கேட்டரிங் கூப்பிட்டுக்கலாம். பாஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நம்ம சமைக்கும் போதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர 4 பேர் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கே, இது யார் செஞ்சதுன்னு கேட்பாங்க. அதுல இருந்து ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் எடுக்கலாம்ல. அத போய் நீங்க வேணாங்கிறீங்களே பாஸ். ஓ, நீ அந்த ஆங்கில யோசிக்கிறியாப்பா? சரிப்பா, அப்படியே பண்ணிடுவோம். சூர்யா, ஃபர்ஸ்ட் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. சரி, ஓகே. பொன்னியம்மாவுக்கு சூர்யா, என்னடா திடீர்னு வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? ஹாய் அத்தை. ஏய் பவி, என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? அம்மா, இது பவித்ராக்கு 7வது மாசம். 7 மாசம் ஆயிடுச்சா? பவி, குழந்தை என்ன சொல்லுது? இப்பதான் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றான் அத்தை. கூடிய சீக்கிரம் போயிடலான்னு சொல்லு. அம்மா, அது பவித்ராக்கு 7வது மாசம்ல, அதனால சீமந்தம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா இல்ல, சீமந்தம் பண்ணணும்ல. பண்ணிடலாம். இப்பதாம்மா ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். அவரு வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காருமா. நாள் நல்லா இருக்குன்னா பண்ணிடலாம் சூர்யா, இதுல என்ன இருக்கு? மா, நான் உங்களையும் அப்பாவையும் இன்வைட் பண்ணணும். நான் வீட்டுக்கு வரலாமாம்மா? சூர்யா, என்ன கேள்வி இது? உனக்கு அப்பாவை கூப்பிடணும் அவ்வளவுதானே? இது பாரு, உன் மேல ஒரு சின்ன மன வருத்தம் அப்பாக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்காக நீ உன் அப்பாவோட புள்ள இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமையும் எங்களுக்கும் இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு. நீ அப்பாவை கூப்பிடணும்னு நினைச்சனா நீ வந்து கூப்பிடு, பாத்துக்கலாம். இருந்தாலும் அப்பா கோவப்பட மாட்டாராமா? டேய், அப்பா கோவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானடா. அப்பா கோவப்படுவாருன்னு நீ கூப்பிடாம இருந்துட போறியா? இல்ல இல்ல, நீ வந்து கூப்பிடுறா, மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். மா, அப்பாவும் நீங்களும் முன்னாடி நின்று இந்த சீமந்தத்தை நடத்தணுமா? இது பவித்ராவோட பெரிய ஆசை, அவரோட பெரிய கனவே தான். அதை மட்டும் எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்கம்மா. கண்டிப்பாடா, நீ முதல்ல வந்து அப்பாவை பாரு. பவித்ரா ஆசைப்பட்டது நல்லபடியா நடக்கும். இதுக்கு உன் அம்மா பொறுப்பு. சரிம்மா. சரி, உடம்ப பாத்துக்கோ பவி. பாய். அம்மா வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ண சொல்லிட்டாங்க. சந்தோஷம். அப்புறம் என்ன பாஸ், எல்லாம் நன்மைக்கே நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. இத பாருடா, சமையல் வேலையை நீ பாத்துக்க. சரி. ஆடலும் பாடலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன்னை யார் பாக்குறது? பாட பேசாம இருக்க மாட்டியா இல்லையா? 1000 பேர் இருக்காங்கடா. வயசான காலத்துல ஆடலும் பாடலுமா வந்து வேலையே பார்க்க மாட்டேங்குது. போடா, பொறாம பிடிச்சவன ஆயில சூடு வச்சிருக்கேன் பாத்துக்க. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள வீட்லயே மாப்பிள்ள இருக்கீங்க? ஆமாம் மாமா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? இல்லை, பக்கத்தில் யாரும் இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாப்பிள்ள. பக்கத்தில் யாரும் இல்லை மாமா, நான் மட்டும் தான் இருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இந்த நெருப்பு அணையாது போல இருக்கு மாப்பிள்ள. மொத்த காட்டையும் எரிச்சிட்டு தான் ஓயும் போல இருக்கு மாப்பிள்ள. அறியாத வயசுல நான் பத்த வச்ச நெருப்பு துரதிஷ்டவசமா என்னை துரத்தி வந்துட்டே இருக்கு மாப்பிள்ள. மாமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாயா ஏதும் மறுபடியும் ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணாலா? மலரு ஃபோன் பண்ணா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பெத்த பொண்ணு ஏதோ கோவமா பேசுறான்னு விட்டுட்டு போயிடலாம். எனக்கும் மலருக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதை என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன்னு யாரோ ஒரு பொண்ணு என்னை மிரட்டுறா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி மிரட்டுறாளா? அதுவும் பொன்னி பேரை சொல்லி மிரட்டுறாளா? அவ பேர் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாளா? யாரு என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா மாப்பிள்ள. ஆனா அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தின எல்லா ரகசியம் தெரிஞ்சிருக்கு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன மாமா இது? ஜான் ஏர்னா மொட சறுக்கிற கதையா? ஒரு நல்ல விஷயம் நடந்து சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுக்கடுக்கா எத்தனை பிரச்சனை வருஷ கட்டி நிக்குது. இப்பதான் கம்பெனியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும், வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். தலைவலி மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பாருங்க. ஏன் மாமா இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளோ வருத்தப்படுவா? மாப்பிள்ள நான் பண்ண தப்பு இப்படி விஸ்வரூபமா எடுத்து நிற்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் வேணா செத்து போயிடவா? ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும்ல. என்ன வார்த்தை பேசுறீங்க? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னா? மாப்பிள்ள வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கும் மலருக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரியும்னு சொல்றா மாப்பிள்ள. ஆமா, நீங்க என்கிட்ட பேசின விஷயத்த வேற யார்கிட்ட பேசியிருக்கீங்களா? என் உயிர் போனாலும் அப்படி பேசுவேனா மாப்பிள்ள? சத்தியமா நான் பேசினதே இல்லை மாப்பிள்ள. மாமா, இந்த விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க, யார்ட்டையும் சொல்லன்னு நானும் சொல்லல. மாயாவுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை ரகசியமா வச்சிருந்தா தான் உங்களை அவளால் மிரட்ட முடியும். அது மட்டும்தான் அவளோட நோக்கம். ஸோ யாரோ அறகுறையா தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்களை மிரட்டி இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க சும்மா உங்களை மிரட்டி உங்க வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்படியா மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாம் மாமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீங்க அடுத்த தடவை அவங்க ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணுகிட்ட எனக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு அவளையே மடக்கி கேளுங்க. என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதை கேட்டா ஒன்றும் பிரச்சனை ஆயிடாதல்ல மாப்பிள்ள? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்க தைரியமா பேசுங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறேன். மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இருங்க, சரியா? சரி மாப்பிள்ள.